நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய. வியாச முனிவர் சனத்குமார முனிவரை பார்த்து, மகாத்மாவே, சிவபெருமான் 68 ஸ்தலங்கள்ல கோயில் கொண்டிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேன், அதை விளக்கமா சொல்லணும்னு கேட்டார். சனத்குமார முனிவர் சொல்ல ஆரம்பிச்சார். முந்தைய ஒரு சமயம் சிவபெருமான் கைலை மலையில சபையில எழுந்தருளி இருந்தார். பிரம்மதேவர் அவரை கும்பிட்டு, சுவாமி, எங்கெங்க எந்தெந்த பேர்ல வாழ்றீங்கன்னு சொல்லணும்னு கேட்டார். சிவபெருமான் சொல்ல ஆரம்பிச்சார். வாரணாசியில, அதாவது காசியில மகாதேவன்னோ, பிரயாகையில மகேஸ்வரனோ, நைமிசவனத்துல தேவதேவனோ, கயையில பிதாமகனோ, குருக்ஷேத்திரத்துல காலேசன்னோ, பிரபாசத்துல சசிபூக்ஷணேசன்னோ, புஷ்கரத்துல கந்தேசன்னோ, விமலேஸ்வரத்துல விசுவேசன்னோ, அட்டகாசத்துல மகாநாதேசன்னோ, மருகோடத்துல மகோர்கடேசன்னோ, சங்கு கர்ணத்துல மகா தேஜசன்னோ, கோகர்ணத்துல மகா பாலேசன்னோ, ருத்ரகோடியில மகா யோகிசன்னோ, தலேசத்துல மகாலிங்கேசன்னோ, அவந்தியில மகா காலேசன்னோ, மத்திய தேசத்துல சர்வேசன், கேதாரத்துல ஈசர்ணேசன், இமாச்சலத்துல ருத்ரேசன், ஸ்வர்ணாட்சத்துல காக்ஷராட்சசன், விருக்ஷத்துல இடபத்வஜேசன், பைரவத்துல பைரவேசன், பத்திரபதத்துல பத்திரேசன், கனகலையில உக்கிரேசன், பத்திரகர்ணத்துல இருதபேசன், தேவதாருவனத்துல பின்னேசன், கபிஜங்கலத்துல கண்டேசன், சுரண்டத்துல ஊர்த்துவகேது, மங்களாண்டத்துல கபர்த்தீசன், கிருத்திவாசத்துல வரதேசன், ஆமிராடிக்கத்துல சூக்குமேசன், காலாஞ்சுரத்துல நீலகண்டேசன், மண்டலேசுரத்துல ஸ்ரீகண்டேசன், சித்தேசத்துல தியான சித்தேசன், உத்தரேசத்துல காயத்ரியேசன், காஷ்மீரத்துல விஜயேசன், சமருகேசத்துல ஜெயேசன், யமசசியாங்கத்துல தானேசன், கரவீரகத்துல சுபிலேசன், காயாவதாரத்துல விலகுடீசன், தேவிகாவில் உமாபதி, ஹரிச்சந்தீரத்துல ஈஸ்வரன், புரகந்திரத்துல சங்கரன், காலேஸ்வரத்துல ஜடேசன், குக்குடேஷத்துல சௌமியேஷன், சந்தியாக்ஷேத்திரத்துல தாமிரேசன், யவதிரியில திரிலோசனேசன், ஜலேசத்துல திரிசூலி, ஸ்ரீசைலத்துல திரிபுராந்தகேசன், லேபனத்துல பசுபதி, அங்கேசத்துல தீப்தேசன், கங்காசாகர சங்கமத்துல அமருகேசன், அமரகண்டத்துல ஓங்காரேசன், சப்தகோதாவரியில பீமேசன், பாதாளத்துல ஆடகேசன், கர்ணீகாரத்துல கணாதியக்ஷன், கைலாசத்துல திரிபுராந்தகேசன், ஏமகூடத்துல விரூபாக்ஷன், கந்தமாதனத்துல பூர்பவசுவஸ்வேஷன், திரீஷத்துல அனலேசன், தலேசத்துல ஜுவலிங்கேஷன், பூதேசத்துல கணத்யக்ஷன், கிராதத்துல கைரோதேன், விந்தகிரியில அசுரர்களை நாசம் செய்ய வராகேசன், கங்காகிருதத்துல ஹிமஸ்தானேசன், வடவாமுகத்துல மானவேசன், தீர்த்தத்துல சிதுரஷ்டி கோடீசன், இஷ்டகாபதத்துல விசிஷ்டேஷன், குசுமபுரத்துல பிரகாகேசன், இலங்கையில அலகேசன், இப்படி 68 திருநாமங்களோட விளங்குற. இந்த 68 திருநாமங்களையும் பக்தியோட ஒரு மனசோட பாராயணம் செய்யறவங்க 10 அஸ்வமேத யாக பலனை அடைவாங்கன்னு சிவபெருமான் சொன்னார். அதோட அந்த இறைவனோட மகிமைய முந்தி சிவபெருமானே மந்திரகிரியில நந்தி தேவருக்கு சொன்னார். அதையும் சொல்றேன் கேளு. சிவபெருமான் உலகம் முழுசும் அக்னி மாதிரி பிரகாசிச்சும் காத்து மாதிரி சஞ்சரிச்சும் உயர்ந்த மலைகள்ல வசிக்கிறார். அப்பேற்பட்ட மலைகளை வலம் வந்தவங்க, அதாவது பிரதட்சிணம் செய்யறவங்க 100 கோதானம் செஞ்ச பலனை அடைவாங்க. உயிர்கள் கிட்ட சந்தோஷமாகவும், வருணன் கிட்ட சீதளத்தன்மையாகவும், பூமியில பரிமளமாகவும், நவ கிரகங்கள் சுத்தி வர துருவனாகவும், வேதங்கள்ல சந்தஸாவும், கண் முதலான இந்திரியங்கள்ல கிரகிக்கிற சக்தியாகவும், உலகங்களுக்கு விருத்தியாகவும், யுத்தத்துல வெற்றியுமாவும் அவரே இருக்கிறார். அவரே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு கர்த்தா. அவரே தர்மங்களை நிலைநிறுத்துறவர். தாரகன் முதலான தைத்தியர்களை நாசம் செய்கிறவர். எல்லா பூதங்களுக்கும் பிறப்பிடம், ஆத்மஸ்வரூபி, இதிகாச புராணங்களோட உட்பொருள் வடிவம்,
பூ பூக்கிற மரங்கள்ல வாசனையாகவும் மங்கையர்கள்கிட்ட உருவ இளமையாகவும் ரத்தினங்கள்ல காந்தியாகவும் விளங்குறார். சிவபெருமான் இல்லாத இடமே இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லா தீர்த்தங்கள்லையும் குளிச்சு விரதம் இருந்த பலனை அடைவாங்க. காம குரோதங்கள் இல்லாதவங்களா ஆவாங்க. இந்த மகிமையை வாசிச்சவங்க பிரம்மச்சரியம் அனுஷ்டிச்ச பலனை அடைவாங்க. சிவபெருமான தியான யோகத்தினால தெரிஞ்சுக்கணும். அஸ்வமேதம் முதலான யாகங்கள் செய்கிறத விட தியான யோகம் செய்யறதே சிறந்தது. தியான யோகி ஒருத்தருக்கு அன்னம் கொடுத்தா பல கோடி வேதியருக்கு அன்னம் கொடுத்த பலன் கிடைக்கும். 1000 கிரகஸ்தர்கள், 1000 வானப்பிரஸ்தர்கள், 100 பிரம்மச்சாரிகள் இவங்களை விட தியான யோகம் உணர்ந்த ஒருத்தங்க சிறப்பானவங்க. அவருக்கு கொடுக்குற அன்னம் யாகத்துல இட்ட அவிசுக்கு சமம். தியான யோகிய கோவப்பட செய்கிறவங்க நாசமாவாங்க. அவங்கள சந்தோஷப்பட வைக்கிறவங்க குலம் பெருகி வளரும்னு சனத்குமார முனிவர் சொன்னார்.